உங்கள் தந்தி டிவியில். போதை புழக்கம் தமிழகத்தில் மிக 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 மோசமான அளவுகோலில் சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோக மது குடிப்பவர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த 2 பிரச்சனைகளை கையாள்வதில் 0 மதிப்பெண்களை தாண்டி 1 மதிப்பெண்ணை கூட கொடுக்கக்கூடிய அளவில் இந்த ஆட்சி சோபிக்கவில்லை அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். 30 ஆண்டு காலம் மக்கள் சேவை செய்து அரசியலுக்கு வந்ததினால்தான் இந்த மக்கள் எழுச்சி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்து நீங்கள் நடிகர் ரசிகர் என்று சொல்கிறீர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நடிகராக இருக்கும்போது இது போல எத்தனை சேவையை செய்துவிட்டு துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். போதைப் பொருட்கள் பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அதானி துறைமுகத்தில், முந்திரா துறைமுகத்தில இருந்து நீங்க போதைப் பொருட்களை கொண்டு வந்து இங்க விற்கிறீங்க. இதை நான் சொல்லல, நித்யானந்த ராய் சொல்றாரு. இதை ஆட்சியின் பேர்ல முழுக்க இந்த கஞ்சா வியாபாரத்தை நடத்துகிறார்கள் என்றால் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கிறதா? கொஞ்சம் அமைதியா இருங்க. What is this? ஹலோ, என்ன பண்றீங்க பிரதர்? அவரை இறக்குங்க. அண்ணா அவரை இறங்க சொல்லுங்க. அண்ணா நீங்க சேரை தூக்கி அடிச்சீங்க, ரொம்ப தவறுனே. போய் உட்காரு. இந்த சேரை தூக்குற மாதிரியான கலாச்சாரத்தை எல்லாம் தந்தி தொலைக்காட்சியும் இந்த மக்கள் மன்றமும் ஒரு நாளும் ஏற்காது. யார் செய்தாலும் ஏற்காது.